யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் வித் நிலக்கடலை துவையல் இந்த காம்பினேஷன் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ கட்டாயமாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது அரைக்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது, வேர்க்கடலை துவையல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். வானலில் போடுறதை விட எனக்கு இந்த தோசை தவாவில் போட்டு வேர்க்கடலையை வறுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை துவையலில் சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பேன். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். வேர்க்கடலை, தேங்காய், தனி மிளகாத்தூள், உப்பு, ஒரு 2 பல் பூண்டு, இவ்வளோ தான் இதுக்கு. இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இல்லைனா அது சட்னி மாதிரி போயிடும். துவையலாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இது உங்களுக்கு லெமன் சாதத்தோட தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் பழைய சாதத்தோட சாப்பிட்னாலும் இது சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வேலைன்னா இந்த துவையல் அரைக்கிறது தான். அதுலேயும் தேங்காய் துவையல், கடலப்பருப்பு துவையல் இது மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வேர்க்கடலை துவையல் தான். இதில் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்து அரைப்பாங்க. நான் காஞ்ச மிளகாய் சேர்க்க மாட்டேன், தனி மிளகாத்தூள் தான் சேர்த்து அரைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.